வணக்கத்துடன் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே இந்த போர் ஒரு பேச்சுவார்த்தை சமாதானமாக செல்வதற்கான களங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது என்கின்ற விடயங்கள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தால் ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வராது என்பது போலத்தான் இருக்கின்றன. தற்பொழுது ஈரானிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், எங்கள் நாட்டுக்குள் ஊடுருவ முயற்சித்த MQ-9 என்கின்ற அமெரிக்க விமானத்தை எங்களுடைய புரட்சிகர அமைப்பு சுட்டு வீழ்த்திருக்கிறது என்ற செய்தியை அது வெளியிட்டிருக்கிறது. அப்படியென்றால் அமெரிக்காவின் விமானம் ஒன்றை காலி செய்து விட்டார்கள் ஈரான் படையினர் என்பதுதான் அதன் அர்த்தம். ஆனால் அமெரிக்கா இதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றப் போகிறது? இந்த கேள்விகள் எழும்புகின்ற பொழுது இந்த போர் முடிவை காணாது என்றுதான் நம்மால் பார்க்க வேண்டியதிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஈரான் மீது அவர்கள் சில கட்டுப்பாடுகளை வைத்தார்கள். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நீங்கள் திருப்பி எங்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அதுபோல ஹர்மோஸ் நீரணையை சர்வதேச கப்பல்கள் செல்வதற்கு நீங்கள் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அவைகள் செல்வதற்கான களங்களை உருவாக்க வேண்டும். இவைகள் இரண்டுமே பிரதானமாக இருக்கிறது. இந்த இரண்டையுமே நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு விட்டால் போர் நிறுத்தம் என்பது சுலபமாக முடிந்துவிடும் என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடு. ஆனால் ஈரானை பொறுத்தமட்டில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் ஹர்மோஸ் நீரணை எங்களுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து புரட்சிகர அமைப்பின் சார்பில் இருக்கக்கூடிய சிறு படகுகளில் சென்று தாக்கக்கூடிய படகுகளை அந்த ஹர்மோஸ் நீரணை சுற்றி இப்பொழுது ஈரான் வைத்திருக்கிறது. எனவே அந்த சிறிய கப்பல்கள், அந்த சிறிய படகுகளை தாண்டி வேற எந்த நாட்டின் கப்பலும் உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழல். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அமெரிக்கா நேற்று அந்த சிறிய படகுகள் மீது தாக்குதலை நடத்தியது. அமெரிக்கா நடத்திய அந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்துவதற்கான களத்தில்தான் இப்பொழுது அமெரிக்காவின் இராணுவ விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன. இது போருக்கான அழைப்பா அல்லது போருக்கான எச்சரிக்கையா என்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.